Aptitude. The very first round, almost every company sets for candidates. But sad story என்னன்னா most of the peoples reject ஆகிறதும் இங்கே தான். இதுக்கான ரீசன் ஆப்டிடியூட் ரொம்ப டஃப்ங்கிறதுனால கிடையாது. They don't know how to prepare effectively. Because டெக்னிக்கலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துமே நிறைய பேர் ஆப்டிடியூட் ரவுண்டால் மட்டுமே ரிஜெக்ட் ஆகுறாங்க. ஈவன் நானுமே என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 3 டிரைவ்ஸில் ஆப்டிடியூட் ரவுண்டால் மட்டுமே ரிஜெக்ட் ஆகிருக்கேன். தென் சில ஃபார்முலாஸை கிராக் பண்ணேன். அதுக்கப்புறம் அட்டன் பண்ண ஆல்மோஸ்ட் எல்லா டிரைவ்லையுமே நான் ஆப்டிடியூட் ரவுண்டை ஈஸியாக கிளியர் பண்ணிடுவேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே இந்த வீடியோவில் அப்படியே ஷேர் பண்ணுறேன். பட் இன்ரிட்டனா நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும், விச் இஸ் நான் இந்த பிளேஸ்மெண்ட் சீரிஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனே உங்களால் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண முடியுமோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு இப்போவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை சஜஷன்ஸ் இருக்குனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நவ் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் ரவுண்ட் வைக்கிறதுக்கான ரீசன் என்ன அண்ட் அதோட டெஸ்ட் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இன்கேஸ் இதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ரிப்பரேஷன் பார்ட்டுக்கோ இல்லை லாஸ்ட்டாக சில இம்பார்ட்டன்ட் ஹேக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அந்த பார்ட்டுக்கோ டைம் ஸ்டாம்ப் பற்றி ஜம்ப் பண்ணிக்கோங்க. அண்ட் நவ் கம்மிங் டு த பாயிண்ட், ஆப்டிடியூட் வைக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், லாஜிக்கல் ரீசனிங், கிரிட்டிக்கல் திங்கிங் இதெல்லாம் பெட்டராக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்குன்னு சொன்னாலும் மெயினான ரீசன் they want to eliminate people because வர எல்லாத்தையுமே ஒரு கம்பெனி வந்து எடுத்துட முடியாது இல்லையா. they want to eliminate. ஸோ அந்த ஃபில்டரிங் ப்ராசஸ்க்காக தான் மெயினாக ஆப்டிடியூட் ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் சால்விங், லாஜிக்கல் ரீசனிங், கிரிட்டிக்கல் திங்கிங்லாம் இம்ப்ரூவ் ஆகுறது என்னமோ உண்மை தான். ஆனால் அது மட்டுமே மெயினான ரீசன் கிடையாது. ஆப்டிடியூட் ரவுண்டோட டெஸ்ட் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக 4 செக்ஷனாக டிவைடாக இருக்கும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், வெர்பல் எபிலிட்டி, டெக்னிக்கல் கொஷின்ஸ். இந்த 4 செக்ஷனாக தான் உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் ரவுண்ட் நடக்கும். அண்ட் இந்த ஒவ்வொரு ரவுண்ட்லையுமே ஒவ்வொரு செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேத்தாக இருக்கும். அரித்மேட்டிக், பர்சன்டேஜஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ப்ராபபிலிட்டி, அல்ஜீப்ரா, டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி சின்ன வயசில் நம்ம மேக்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துருப்போமோ அது எல்லாமே இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல இருக்கும். அண்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ப்ரிப்பரேஷன் பார்ட் அப்போ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறதையும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் லாஜிக்கல் ரீசனிங், சீரிஸ் கம்ப்ளீஷன், கோடிங், டீகோடிங், பிளட் ரிலேஷன், பசில்ஸ், அப்புறம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த மாதிரி டாபிக் எல்லாம் வந்து இதில் கவர் ஆகும். அண்ட் இதுவுமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வெர்பல் எபிலிட்டி, இது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் அண்ட் கிராமரை பேஸ் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் டெக்னிக்கல் கொஷின்ஸ், முன்னெல்லாம் பார்த்தோன்னா எல்லா கம்பெனிலையும் இந்த டெக்னிக்கல் கொஷின்ஸ் வந்து ஆப்டிடியூட் ரவுண்டில் இருக்காது. சில கம்பெனிஸ் மட்டும் தான் வச்சுட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிஸ்லையுமே இந்த டெக்னிக்கல் கொஷின்ஸுமே இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸ் ரிலேட்டடான கொஷின் இருக்கும். அண்ட் சூடோ கோட் ஸ்னிப்பட் மாதிரி கொடுத்துட்டு அந்த கோடோட அவுட்புட் என்ன, இல்லைனா அந்த கோடில் என்ன எரர் இருக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அண்ட் இது இல்லாமல் க்ளவுட் பற்றியும் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் பற்றியும் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் தான் இந்த செக்ஷனுக்குள்ளார கவர் ஆகும். ஸோ டோட்டலாக மொத்தமாக சேர்த்து 4 செக்ஷனையும் சேர்த்து 90 கொஷின்ஸ் இல்லைனா 70 கொஷின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க பேஸ்ட் ஆன் த கம்பெனி. 90 கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 90 மினிட்ஸில் சால்வ் பண்ணணும். 70 கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 70 மினிட்ஸில் சால்வ் பண்ணணும். எஸ், ஒரு கொஷினுக்கு 1 மினிட் தான். அதுதான் இங்கே சேலஞ்சே. ஓகே, இந்த ரவுண்டோட டெஸ்ட் ஃபார்மேட் இப்போ பார்த்தாச்சு. இதுக்கான ரிசோர்ஸஸ்லாம் எங்கே இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, அண்ட் கடைசியாக சில இம்பார்ட்டண்டான டிப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை எண்ட் வரையும் பார்த்துருங்க. அண்ட் கமிங் டு த ரிசோர்ஸஸ் பார்ட், ஃபர்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்தே போயிடலாம். எனக்கு எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு நாய்ஸும் இருக்கக்கூடாது, ஃபோக்கஸ்டாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ சஜஸ்ட் ஆர்எஸ் அகர்வால் புக். நான் மட்டும் இல்லை, ஆதி காலத்துலேருந்தே இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு ஆர்எஸ் அகர்வாலுங்கிற புக்கை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் நானுமே என்னோட காலேஜ் டைமில் லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த புக்கை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களோட காலேஜ் லைப்ரரியிலையும் அந்த புக் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு அந்த புக் வேணும் அப்படின்னா நான் வந்து அமேசான் அஃபிலியேட்டட் லிங்க் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டாவது, எனக்கு யாராவது சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும், வீடியோ ஃபார்மேட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க சொன்னோம் இல்லையா, அந்த டாபிக்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே யூடியூப்பில் வந்து உங்களுக்கு நிறைய டுட்டோரியல்ஸ் அவைலபிளாக இருக்கும். என்னோட சைட்லேருந்து சஜஷன் கேட்டிங்கன்னா என்னோட சைட்லேருந்து மட்டும் இல்லை, மோஸ்ட்டாக எல்லோரும் இதை தான் சொல்லியிருப்பாங்க. கெரியர் ரைட், ஃப்ரெஷர் வேர்ல்டுன்னு வந்து 2 யூடியூப் சேனல் இருக்குது. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன்னு ஒரு சேனல் இருக்குது. அண்ட் ரதினா குவான்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த ரதினா குவான்ஸ் சேனல் வந்து மோஸ்ட்டாக அந்த டிஎன்பிசி ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாமே யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். இந்த 4 சேனல் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். அண்ட் இது இல்லாமல் எனக்கு வந்து காலேஜ் டைமில் ப்ரிப்பின்ஸ்டான்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதோட ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல் எங்கள் காலேஜில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதில் நிறைய வீடியோ கண்டென்ட் வந்து இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரிலேட்டடாக இருந்துச்சு. நான் அதையுமே ப்ரைமரியாக கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவுமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இதுதான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு.
யூடியூப், புக் இருக்குது. இது ரெண்டுமே மெயினாக போதும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இந்த 2 மெயின் ரிசோர்ஸஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு பார்த்தோன்னா வெர்பல் எபிலிட்டி. ஓப்பனாக சொல்லணும்னா இதுக்கு நீங்கள் எக்ஸ்டர்னலாக எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஸ்கூல்லேருந்து என்னெல்லாம் இங்கிலீஷ் கிராமரில் பார்த்துருப்பீங்களோ அது எல்லாமே தான் இங்கே இருக்கும். அசால்ட்டாக கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வெர்பல் எபிலிட்டி பற்றி நோ வரிஸ். அண்ட் டெக்னிக்கல் கொஷின்ஸ்க்கு ரிசோர்ஸ்னு பார்த்தோன்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் சிஎஸ்ல கோர் சப்ஜெக்ட்ஸாக சில சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுலேருந்து தான் மோஸ்ட்டாக கொஷின்ஸ் வரும். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், கிளவுட், டிபிஎம்எஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுலேருந்து பேசிக்கான கொஷின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்போவே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். எம்எஸ் ஆஃபீஸ் 360 லைக் பவர் பாயிண்ட், வேர்டு, இது ரிலேட்டடாகவும் சில கொஷின்ஸ் வரும். அதுவுமே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இந்த கோட் ஸ்னிப்பெட் சொன்னோம் இல்லையா, அது வந்து சி ப்ரோக்ராமிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. அது இல்லாமல் பைத்தான் ஆர் ஜாவா, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. இது வந்து கோடிங் ரவுண்டில் யூஸ் ஆகும். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேசலாம். இப்போதைக்கு சி ப்ரோக்ராமிங் அந்த கோட் ஸ்னிப்பெட் தான் கொடுப்பாங்க. அதில் தான் நீங்கள் எரர் ஃபைண்ட் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஃபைண்ட் பண்ணுறதோ இல்லை அவுட்புட்டை கொடுக்குறதோ வந்து இருக்கும். அவுட்புட்டை செலக்ட் பண்ணுறதோ இருக்கும். அண்ட் அவ்வளோதான். இது இல்லாமல் சூடோ கோடு வரும். சூடோ கோடுக்கும் கொஞ்சம் பேசிக்காக ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ரிசோர்ஸஸையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நவ் லெட்ஸ் மூவ் டு த ப்ரிப்பரேஷன் பார்ட். எப்போலேருந்து ப்ரோ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் இப்போலேருந்தே சொல்லுவேன். பிகாஸ் த பெஸ்ட் டே டு ஸ்டார்ட் வாஸ் எஸ்டர்டே அண்ட் டுடே இஸ் த செகண்ட் பெஸ்ட் டே. ஸோ இன்னையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவேன். நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஆர் செகண்ட் இயரில் இருக்கீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 1 hour ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அந்த டாப்பிக்கில் ஒரு 5 to 10 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எல்லாரும் வந்து நான் தேர்ட் இயர் வந்துட்டேன், இல்லைனா எனக்கு ஆல்ரெடி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 3 to 4 hours ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3 months வந்து கவர் பண்ணிட முடியும். ஓரளவுக்கு கிராக் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆயிடுவீங்க. ஸோ ப்ராப்பராக ஒரு 4 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லனா இப்போலேருந்தே ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் அப்போ எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு எஃபர்ட்டும் போட தேவையில்ல, ஈஸியாயிரும். எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னா செப்பரேட்டாக நோட் போட்டுக்கோங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு ஒரு நோட், லாஜிக்கல் ரீசனிங்க்கு ஒரு நோட், ப்ராப்பராக அந்த நோட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வேர்பலுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேவைப்படாது. டெக்னிக்கலுக்குமே நோட் எதுவும் தேவைப்படாது. நீங்கள் காலேஜில் என்ன பார்க்க போகிறீங்களோ அதுதான் இருக்க போகுது. ஸோ இந்த நோட்டில் ஃபுல்லாக வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இந்த நோட்டில் ஃபுல்லாக வந்து லாஜிக்கல் ரீசனிங். பின்னாடி உங்களுக்கு ப்ரஷ் அப் பண்ணுறதுக்குமே இல்லை ரிவைஸ் பண்ணுறதுக்குமே ஒரு நோட்டில் இருந்துச்சு, உங்களோட ஹேண்ட் ரிட்டர்னில் இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக நமக்கு புரியும். ஸோ அதனால் நோட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சும்மா ஏதோ ஒரு பேப்பரில் எழுதி பறக்க விட்டுட்டு இருக்காதீங்க. ஸோ ஓவராலாக இதுதான் ப்ரிப்பரேஷன் பார்ட்டில். அண்ட் கம்மிங் டு த ப்ராக்டிஸ் பார்ட். Practice is the key to success. Without practice, your talent is nothing more than potential. நீங்கள் எவ்வளோ தான் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணாலும், எவ்வளோ தான் உங்களுக்கு பயங்கரமாக டேலண்ட் இருந்தாலும் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணல அப்படின்னா அது எல்லாமே ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும், அட்டர் புல்ஷீட் ஆயிரும். ஏன்னா ப்ராக்டிஸ் இல்லைனா நீங்கள் கடைசியில் அங்கே போய் உட்காரும் போது உங்களுக்கு ஃபுல்லாக blank ஆன மாதிரி இருக்கும், எதுவுமே தெரியாத ஒரு ஃபீல் மாதிரி வரும். ஸோ ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஓகே அரவிந்த், எங்கே நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என் காலேஜில் ஒரு பிளாட்ஃபார்மோட ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னேன். எனக்கு மட்டும் இல்லை, ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை யூஸ் பண்ணியே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஒரு மாடியூலுக்கு 30 questions அதில் இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நீங்கள் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்டர்நெட்டோட ஒரு பெரிய அட்வான்டேஜ், ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம எதெல்லாம் பே பண்ணி இங்கே வாங்குறோமோ இன்டர்நெட்டில் அது எல்லாமே ஃப்ரீயாகவும் அவைலபிளாக இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சா மட்டும் போதும், ஃப்ரீயாக இருக்க அந்த சர்வீஸை அவைல் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இந்தியா பிக்ஸ் அண்ட் கெரியர் ரைடில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து இந்த டெஸ்ட்டும் எடுத்துக்கலாம். என்ன டாப்பிக்கோ அந்த டாப்பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து 15 to 10 questions இல்லைனா 20 questions கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து ஒவ்வொரு மாடியூலும் எடுத்துக்கலாம், டெஸ்ட் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டாபிக் கவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரிப்பரேஷன் பார்ட் முடிஞ்ச உடனே இங்கே வந்து இந்த கெரியர் ரைட்லையோ இல்லை இந்தியா பிக்ஸ்லையோ அந்த டாப்பிக்கை செலக்ட் பண்ணி அதில் வந்து அந்த டெஸ்ட் மாடியூலில் வந்து டெஸ்ட் எடுத்துக்கோங்க. பேசிக்காக இது வந்து நீங்களே வந்து உங்களை எவாலுவேட் பண்ணிக்கிற மாதிரி. அப்போ தான் நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் வீக்காக இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அகைன் சொல்கிறேன், ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ ப்ராக்டிஸும் அதே அளவுக்கு முக்கியம். ஸோ இன்றைக்கி ஒரு டாபிக் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை டெஸ்ட் மாடியூலும் இன்றைக்கே எடுக்க ட்ரை பண்ணிடுங்க. ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைனலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சில ஹேக்ஸ் இல்லைனா ப்ரோ டிப்ஸ் நீங்கள் எதுவாக வேணால் கன்சிடர் பண்ணிக்கலாம். சில விஷயம் ப்ரொவைட் பண்ணுறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட், நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இருக்கிறதுலே இந்த கஷ்டமான கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் முடிச்சிட்டோன்னா ஈஸியான கான்செப்ட்ஸ் ஈஸி தானே, ஸோ அதை நம்ம கடைசியாக கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுவோம். இருக்கிறதுலே ஒஸ்ட் டெசிஷன் அதுதான். ஏன்னா கஷ்டமாக இருக்கிறத இனிஷியலாக பார்க்கும்போது சம்டைம்ஸ் இதெல்லாம் நமக்கு வரவே வராது போல் அப்படின்னு தோணி ஏர்லியாகவே குவிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த டெசிஷனை மட்டும் எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஈஸியான கான்செப்ட்ஸ் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுங்க.
தென் வந்து இந்த ஹார்டான இருக்க ப்ராப்ளம்ஸ்க்குலாம் உள்ளே வந்துக்கலாம், ஹார்டான கான்செப்ட்ஸ்க்குலாம் உள்ளே வந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈஸி கான்செப்ட்ஸை கவர் பண்ணிடுங்க. அண்ட் வேர்பல் எபிலிட்டிக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் பெருசாக எந்த ஒரு ஒரியும் பண்ணிக்க தேவையில்ல, ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியாக கிராக் பண்ணிடுவீங்க. லாஜிக்கல் ரீசனிங்க்கு நீங்கள் கொஷினை படிச்சுட்டு கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து முன்னாடி கொடுத்த அந்த லாஜிக்கல் ரீசனிங்க்கு கொடுத்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியாத மாதிரி இருக்குது அப்படின்னா கொஷினை நல்லா ரீட் பண்ணிட்டு கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சிங்கனாலே ஈஸியாக ஆன்சர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் வேர்பல் எபிலிட்டி தான் இந்த ஓவரால் ஆப்டிடியூட் ரவுண்ட்லேயே ஈஸியான செக்ஷன்ஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 செக்ஷன்லையுமே ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஈஸியான டாபிக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்லேயே கவர் பண்ணிருங்க. லைக் எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப், பர்சன்டேஜஸ், ஏஜஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், பெர்முடேஷன், சேவிங்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க், இந்த மாதிரி ஈஸியாக இருக்க டாபிக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட்லேயே கவர் பண்ணிட்டு தென் கொஞ்சம் ஹார்டாக இருக்க டாபிக்ஸ்க்கு வந்து மூவ் ஆகிக்கோங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹேக். செகண்ட் ஹேக் ஆக்சுவலாக இது வந்து ஒரு மிஸ்டேக்னு சொல்லலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த மிஸ்டேக்கை நான் ஒரு 2-3 கம்பெனி ட்ரைவில் பண்ணிட்டேனே சொல்லலாம். which is ஒரு ப்ராப்ளம் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட்லேயே ஆன்சர் வரல அப்படின்னா அதே கொஷினே ஒரு செகண்ட் டைம் தேர்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருப்போம். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் டெஸ்ட் டைமில் பண்ணவே கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு கொஷினுக்கு 1 மினிட் தான் இருக்கும். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் சான்சஸ் டு மிஸ் த நோட் கொஷின்ஸ். அதாவது நமக்கு தெரிஞ்ச கொஷின்ஸை மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்ச கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிவிட்டு தென் நமக்கு ஒரு கொஷினுக்கு ஃபர்ஸ்ட்லேயே ஆன்சர் வரல அப்படின்னா கடைசியாக வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். எடுத்த உடனே ஒரு கொஷினுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா அதை மார்க்லேயோ இல்லை ஃப்ளாக்லேயோ வச்சுட்டு நெக்ஸ்ட் கொஷினுக்கு ஜம்ப் ஆயிருங்க. தெரிஞ்சது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக வந்து நீங்கள் எவ்வளோ கொஷின் ஃப்ளாக்ல வச்சுருக்கீங்களோ அப்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் இனிஷியலாகவே அதில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. தெரிஞ்ச கொஷின்ஸையும் மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் கம்மிங் டு த தேர்ட் டிப், இது அந்த செகண்ட் ஹேக் கூட கொஞ்சம் ரிலேட் ஆகும். விச் இஸ் நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் ஒரு கொஷினை 1 மினிட்லலாம் சால்வ் பண்ணவே முடியாது. அது ஒரு 5 மினிட்ஸ் ஈவன் 10 மினிட்ஸ்லாம் போகும். அண்ட் தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன், தட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல். யாராலையும் எடுத்த உடனே 1 மினிட்லலாம் சால்வ் பண்ண முடியாது, இனிஷியலாக டைம் எடுக்கும் தான். பட் நம்ம எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ நம்மளோட ஸ்பீடும் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கும். ஸோ ஃபஸ்ட்லேயே வந்து என்னால் வந்து சால்வ் பண்ண முடியல 1 மினிட்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க. நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ண நம்மளோட ஸ்பீடுமே இன்க்ரீஸ் ஆயிரும். அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் த ஸ்பீட், கம்மிங் டு த 4th பாயிண்ட், லேர்ன் அபவுட் ஸ்பீட் மேத் அண்ட் ஷார்ட்கட்ஸ். ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது, பர்சன்டேஜ் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, ஹெச்சிசிஎம் எல்சிஎம்மோட ட்ரிக்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, இந்த மாதிரி ஒரு கான்செப்டை ரெகுலர் வேலை பண்ணுறது ஒன்று இருக்கும் அண்ட் ஷார்ட்கட் வேலை ஒன்று பண்ணுறது இருக்கும். என்னென்ன டாபிக்ஸ்க்கெலாம் ஷார்ட்கட்ஸ் இருக்கோ அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுவுமே நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா, இப்போ ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அந்த கான்செப்ட்டுக்கு ஏதாவது ஷார்ட்கட் வே இருக்கான்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா இருக்கும். அண்ட் நீங்கள் பார்க்குற டுட்டோரியல்ஸ்லுமே அது கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரை டு லேர்ன் ஸ்பீட் மேத் அண்ட் ஷார்ட்கட்ஸ். அண்ட் இது வந்து அந்த ஒரு ப்ராப்ளமை 1 மினிட்குள்ளார சால்வ் பண்ணணும்னு இருக்க அந்த கோல் கூடயும் ஈஸியாக அலைன் ஆகும். நம்மளால் டைமும் வந்து பக்காவாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக்கோங்க. இதுதான் 4th ஹேக். கம்மிங் டு த ஃபைனல் அண்ட் 5th ஹேக், ப்ராக்டிக்கல் திங்கிங். நீங்கள் வந்து தெரிஞ்ச எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்க, கடைசியாக சில கொஷின்ஸ் இருக்குது அதுக்கு சுத்தமாக ஆன்சரே கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப பிளாங்காக இருக்குது அப்படின்னா கொஷினை ஒரு 2 டைம் ரீட் பண்ணி பாருங்கள், 2 to 3 டைம் ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணி பார்த்துட்டு இருக்க 4 ஆப்ஷனில் ப்ராக்டிக்கலாக அதுக்கு என்ன ஆன்சர் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து அதுக்கு ஆன்சர் சுத்தமாக தெரிய போகிறதில்ல. அதுக்கு ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுறதுக்கு பதில் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சூஸ் பண்ணோன்னா ஃப்ளூக்கில் வந்து கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கரெக்டும் ஆயிருக்கு. ஸோ கடைசியாக இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்கள். நான் 100% நான் ஃபாலோ பண்ண எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே இந்த வீடியோவில் ஓப்பனாக ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் இந்த வீடியோ, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த பிளேஸ்மெண்ட் சீரிஸில் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் அந்த வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். Until then, signing off. This is Aravind. Do inspire.